ஜனவரி மாதம் 7ஆம் தேதி சென்னையிலே பாக்யராஜ் அவர்களுக்கு திரையுலகில் 50 ஆண்டு சாதனை புரிந்ததற்காக ஒரு பாராட்டு விழா எடுத்தார்கள். அதிலே நானும் கலந்து கொண்டு அவர் முன்னால் பேசினேன். அடுத்து 6 மாதத்திற்குள் இப்படி ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி அவருக்கு நடத்த வேண்டி வரும் என்று சத்தியமாக யாரும் கனவு கண்டிருக்க முடியாது. இறைவன் கொடூரமானவன். டார்லிங் டார்லிங் தான் அந்த பாப்பா உட்காந்துருக்கேன். 2 தடவை பார்த்தம்மா, உனக்காக 2 தடவை பார்த்தம்மா. 2 தடவை அந்த படத்தை முந்தாள் பார்த்தேன். டார்லிங் டார்லிங் என்ன படம் அது, இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. இப்போ நீ இப்போ கண்ணை முன்னா இந்த டார்லிங் டார்லிங் வந்த பொண்ணு தான் எனக்கு ஞாபகம். ஒரு அப்பாவின்னா சத்தியமாக பிறவிலேயே இருந்தாலும் அப்பாவின்னு நினைக்க மாதிரி இருக்குங்க. ஒரு பையன் 27 வயசு 28 வயசில் அவரே கிரியேட் பண்ணி, அவரே நடித்து, அவரே டைரக்ட் பண்ணி கல்லறை பக்கத்தில் போயினோன்னா இவர் மண்டி போட்டு அந்த கல்லறை மேலே அந்த பூச்சோண்டு வெய்யுமா அப்படின்னாரு. என்னன்னு கேட்டால், பூர்ணிமா 10 வயசு பொண்ணாக இருக்கும்போது நாய்க்குட்டி வளர்த்தாங்களாமா. அந்த நாய்க்குட்டி செத்து போச்சாமா. அதுக்கு ஒரு சமாதி கட்டி கல்லறை கட்டி அந்த கல்லறைக்கு தினமும் பாக்யராஜ் இந்த அம்மா நினைப்பில் 10 வருஷமாக பூச்சிருக்கான் சார். நினச்சிப்பாங்க. எந்த படம் எடுத்தாலும் சரி, எந்த படமே இதுக்கு இணையாக படம் சொல்லவே முடியாது. அந்த 25 படங்களும் ரத்தனங்கள். அந்த ரத்தனங்கள் வழியாக பாக்யராஜ் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். அந்த மகா மனிதனுக்கு மனைவியாக வாழ்கின்ற பாக்கியம் கிடைத்ததற்காக நீ சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய வருத்தம் எனக்கு புரியுது. அவருக்கு பிள்ளையாப்பதற்காக நீ சந்தோஷப்பட வேண்டும். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. கொங்கு மண்ணிலே எனக்கு முன்பும் பின்பும் பிறந்த உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, அந்த உலக மகா கலைஞன் பாக்யராஜின் வாழ்க்கை துணைவியாக கடைசி வரை வாழ்ந்து அவருக்கு துணையாக நின்ற அன்பு சகோதரி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களே, அந்த மகா கலைஞனின் வாரிசு சாந்தன் அவர்களே, அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற அனைத்து ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி சென்னையிலே பாக்யராஜ் அவர்களுக்கு திரையுலகில் 50 ஆண்டு சாதனை புரிந்ததற்காக ஒரு பாராட்டு விழா எடுத்தார்கள். அதிலே நானும் கலந்து கொண்டு அவர் முன்னால் பேசினேன். அடுத்து 6 மாதத்திற்குள் இப்படி ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி அவருக்கு நடத்த வேண்டி வரும் என்று சத்தியமாக யாரும் கனவு கண்டிருக்க முடியாது. இறைவன் கொடூரமானவன். அவர் மறைந்துவிட்டாலும் இந்த தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற 25 மகத்தான படங்களை அவர் நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். அந்த படங்கள் வழியாக என்றென்றும் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். தானே கதை வசனம் எழுதி இயக்கி நடித்தவர்கள் எனக்கு அடுத்த தலைமுறையில் 3 பேர். 3 பேரில் ஒருத்தர் மணிவண்ணன், இன்னொருத்தர் ஆர் சுந்தரராஜன், 3வது பாக்யராஜ் அவர்கள். அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் மட்டும் தானே கதவசனம் எழுதி தானே இயக்கி தானே நடித்தவர். சுந்தரராஜனும் மணிவண்ணனும் கதவசம் எழுதுனாங்க, டைரக்ட் பண்ணாங்க. அவங்களே கதவசம் எழுதி அவங்களே நடித்த படம் எனக்கு தெரிஞ்சு படம் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை. ஆனால் பாக்யராஜ் ஒருத்தர் தான் அவரே கதவசனம் எழுதி அவரே நடித்து அவரே இன்னும் தயாரித்து இருக்கிறார். அப்படி பண்ணவர். மணிவண்ணன் எங்கள் ஊருக்காரன். மணிவண்ணன் இவங்க எல்லாருமே என்னோட 10 வயசு இருந்தவங்க. பாக்யராஜ், சுந்தரராஜன், மணிவண்ணன் எல்லாமே என்னோட 10 வயசு இருந்தவங்க. நான் திருச்சி ரோடில் இருக்க சூலூரில் தான் நான் படித்தேன். அந்த பணியில் சூலூரில் 1967 நான் திரைப்படத்துறைக்கு சூலூரில் சண்முகதேவி தியேட்டரில் அம்மந்தாலி என்ற ஒரு நாடகம் போட்டேன். அதில் உட்காந்துருக்காரு சூலூர் கலைப்பத்தன்.
அவர் அம்மந்தாலியும் பார்த்துருக்காரு, அந்த ராமச்சந்திர ஐயருடைய ஜின்னிங் ஃபைட்டில் போட்ட குங்குமச்சிம் நாடகத்தையும் இவர் பார்த்துருக்கிறாரு. 67 அந்த நாடகத்தை நான் சூரூர் சண்முகதேவி தியேட்டரில் போட்டபோது மணிவண்ணனுடைய தந்தையார் பெயர் ஆர்எஸ் மணியம். அவர் வந்து ஒரு ஜவுளி கடை வச்சுருக்காரு. அந்த ஜவுளி கடையிலே நானும் எங்கள் அக்காவும் புதுசாக துணிமணி அங்கே தான் போய் எடுத்து வைப்போம். இந்த ஆர்எஸ் மணியத்தோட மகன் தான் மணிவண்ணன். இந்த நாடகத்தை மணிவண்ணன் தன்னுடைய தந்தையின் மடியில் உட்கார்ந்து அந்த நாடகத்தை பார்த்துருக்கிறார். அப்படி 67 அப்பா மடியில் உட்காந்து நாடகம் பார்த்தவன் அடுத்து 16 வருஷத்தில் டைரக்டர் ஆகி என்னை வச்சு வீட்டிலே ராமன் வெளியிலே கிருஷ்ணன் 1983 படம் இருக்கிறாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். அப்பா மடியில் உட்காந்து நாடகம் பார்த்த கனவு கூட கண்டுக்க மாட்டான். அவன் அடுத்த 16 வருஷத்தில் என்னை மடியிலே உட்கார வைத்து அப்பா மடியில் உட்காந்து கூட என் நாடகத்தை பார்த்தவன் 14 வயசில் டைரக்டர் ஆகி வீட்டில் ராமன் வெளியிலே கிருஷ்ணன், குவா குவா வாத்துக்கள், இனிய சுதந்திரம் என்று 3 படங்களை செய்தார். அதன் பிறகு ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து சத்யராஜும் மணிவண்ணன் என்னுடைய ஒன்றா படித்தவங்க. அதனால் அவர் மணிவண்ணன் சத்யராஜை வச்சு என்ன மாதிரி படம் கொடுத்துருக்காரு. அமைதிப்படை, சின்ன தம்பி பெரிய தம்பி, 100வது நாள், ஜல்லிக்கட்டு, இப்படி எடுத்துட்டிங்கன்னா 16 படம் எடுத்திருக்காரு. மணிவண்ணனை ஹீரோவை போட்டு 16 படம் எடுத்திருக்காரு. இப்படி 50 படங்கள் டைரக்ட் பண்ணவர் மணிவண்ணன். 400 படங்களை நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தரராஜனுக்கு அவருக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி பாக்யராஜ் வந்து ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பிறக்கிறாரு. 2 நாள் கழித்து 9ஆம் தேதி இவர் பிறந்திருக்கிறாரு. அதே ஆண்டு 2 நாள் கழித்து அவர் 7ஆம் தேதி பிறந்திருக்காரு, 9ஆம் தேதி வந்திருக்காரு. 2 பேரும் ஒரே டைமில் கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. இந்த சுந்தரராஜன் நான் பாடும் பாடல், சுகமான ராகன், இந்த 2 படங்களை என்னை வைத்து படம் எடுத்தார். 2 முதலாளிகளுமே கோயம்புத்தூர்காரங்க தான். நான் பாடும் பாடல் கோவை தம்பி எடுத்த படம். சுந்தரராஜனோட விசேஷம் என்னென்னா, பாக்யராஜ் எல்லாம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்யராஜ் மணிவண்ணன்லாம் பாக்யராஜ் தயாரானவங்க. இந்த மனுஷன் யார்கிட்டையுமே தயாராகலை. எந்த டைரக்டரிடமோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லாமல் சுயமாக சினிமா பார்த்தே கதை சொல்ல ஆரம்பித்து படம் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சவர் யாருமே இல்லை. யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் தமிழ் சினிமாவை பார்த்தே தனக்குள்ள கதையை தயார் பண்ணி வாய் வழியாக கதை சொல்லி பேப்பரில் ஸ்கிரிப்டில் எழுத மாட்டார். எழுதுறீங்களா? பேப்பரில் ஸ்கிரிப்டே கிடையாது, வாய் வழியாக தான் சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட பார்த்து கண்டினியூட்டில் எழுதுவாங்க தவிர பேப்பர்லேயே எதுவுமே எழுதாமல் வாய் வழியாக கதை சொல்லி படம் எடுத்தாள். இவருடைய பயணங்கள் முடிவுகளை பூர்ணிமா நடிச்சு படம் தான் சில்வர் ஜூப்ளி படம். சில்வர் ஜூப்ளி 200 நாளா? அது 200 நாள். இப்போ பயணங்கள் முடிவிலே முதல் படம் பயங்கரமாக ஒன்று படம், அம்மன் கோயிலுக்கு எடுக்காலே. அது அந்த மாதிரி படமெல்லாம் எடுக்க முடியாது. அது மாதிரி ஒரு மகத்தான படங்கள்லாம் உருவாக்கி இவர் ஒரு 25 படம் எடுத்தவர், 30 படங்கள் நடிச்சிருக்கிறாரு, டிவி சீரியலாக நடிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம பாக்யராஜ் வரார். பாக்யராஜ் வந்து அவர்களோடு சேர்ந்து படம் செய்கின்ற வாய்ப்பு எனக்கு நேரடியாக கிடைக்கல என்றாலும் அவருடைய கதையை வாங்கி சூடு கதைப்பித்தன் என 2 படத்தில் கண்ணை திறக்கொண்டு சாமி ஒன்று, சாட்டையெல்லாம் பாம்பர் 2 படங்களில் என்னை கதாநாயகனை போட்டு 2 படமே ஹிட்டு. 2 படம் வந்து பாக்யராஜ் கதையில் வாங்கி சூடு கதைப்பித்தன் என்னை ஹீரோவை போட்டு எடுத்த படம் அந்த 2 படம். அதுக்கப்புறம் வந்து புதிய வார்ப்புகள் மூலமாக அவர் ஹீரோ பாரதிராஜ் அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் புதிய வார்ப்புகளில் பாக்யராஜ் வந்து ஹீரோவாக நடிக்கும்போது சிவகுமார் 100 படம் முடிச்சிட்டார். அந்த பீரியடை பார்த்துக்கினீங்க. 100வது படம் எனக்கு வந்து ரோசாப்பூ ரவுக்காரி. அந்த படம் வெளிவந்த ஆண்டு 79. அப்போ தான் இவர் ஹீரோ ஆகிறார். ஸோ அதுதான் அந்த கேப்பு. அதுக்கப்புறம் அதே ஆண்டு இவர் சோகர்லா சித்திரங்கள் படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வரிசையாக படம் பண்ணியிருக்காரு. அந்த படங்களை பற்றி பேசிகிட்டே போகலாம். நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 படம் நெட்டில் பார்த்தேன். ஏன்னா இப்படி ஒரு மனுஷனை பற்றி பேசணுங்க ஊர் நான் நெட்டில் பார்த்தேன். தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம். அந்த ஓப்பனிங்லேயே வந்து அந்த சிந்து பையில் என் கூட ஆக்ட் பண்ண சுலக்ஷனான்னு பேர். சிந்து பையில் எனக்கு ஒரு ஒய்ஃப் ஆக்ட் பண்ணுப்பா. தூரல் நின்று போச்சு படத்தை இத்தினூண்டு பொண்ணு பிள்ளையார்கிட்ட போய் நின்று, பிள்ளையாரப்பா வந்து முதல்ல நான் பார்க்குற மாப்பிள்ளையே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், வந்து பார்த்துட்டு அவன் போயிடக்கூடாது, 5-6 மாப்பிள்ளை பார்க்குறமா என் பண்ணாமல் முதல்ல எந்த மாப்பிள்ளை என்ன பார்க்குறானோ அவனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வேண்டிக்குவான். இப்போ பாக்யராஜ் ஒரு டிராக்டரில் வருவார். டிராக்டரில் வந்து நேராக உள்ளே போவார், பொண்ணை பார்ப்பார், பொண்ணு பிடிச்சி போகும். இந்த கல்யாணத்துக்கு தேதி வைக்கலை. பையனுக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சி போகுது. கல்யாண தேதி வைக்கிறதுக்குள்ளே 2 பேர் திருட்டுத்தனமாக மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் இதே வெள்ளாங்கோயில் பார்க்குற ஊர், இந்த ஊருக்கு
திருட்டுத்தனமாக அவர் சைக்கிளில் வருவார், இந்த பொண்ணு மீட் பண்ணும், தண்ணி கொடுத்துட்டு போய் மீட் பண்ணி அந்த நிச்சயதார்த்தம் தேதி முடிவாளுக்குள்ளேயே இவங்க கிட்ட லவ் பயங்கரமாக டெவலப் ஆகி போகும். இப்போது உட்காந்து 2 பக்கம் பேசுகிறாங்க. பேசும்போது செந்தாமரம் வந்து இந்த பொண்ணுக்கு அப்பா, அவர் சம்மந்தம் கேட்குறாங்க. தாராபுரம், அவன் தாராபுரம் டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை, அவர் என் படத்தில் நடித்தார். அவர் வந்து பாக்யராஜுக்கு அப்பா நடிப்பார். சிம்பிளாக அவங்க அம்மா சொல்லுவான், 30 சவரன் 30,000 ரூபா பணம் கொடுத்தா ஓகே. நமக்கு அவ்வளோ பணம் இல்லை, ஓகே செந்தாமரக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படிங்கிறான். ஒரு 20 பவுனு 25,000 ரூபா கொடுக்கலாமா அப்படின்னா, அதுக்கு என்னைய பேரம் பேசுங்கன்னு போய் பார்த்தோன்னே இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பேரம் பேசலாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக செந்தாமரை இந்த கல்யாணம் வேண்டாம் கண்ணை ஸ்டாப் பண்ணிட்டார். இந்த கல்யாணம் நடக்காது, போங்க, நான் வேறு பொண்ணு பார்த்துக்க, நீ போங்க துரத்தி விட்டார். இதுக்கப்புறமா இவங்க வந்து கல்யாணம் நிறுத்திட்டா கூட ஏற்கனவே பழகின பாக்யராஜுக்கும் பூர்ணிமாவுக்கு சந்திக்க நிறுத்த முடியல. அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. கல்யாணம் நின்று போனதுக்கப்புறம் இந்த சுலக்ஷனாவை திருட்டுத்தனமாக போய் பாக்யராஜை பார்க்குறங்க ஒரே காரணத்துக்காக செந்தாமரை தூக்கு போட்டுக்குவார். தூக்கில் தொங்கும்போது நம்பியாருந்து பல பேர் ஏறி வீட்டு மேலே ஏறி குதித்து இவரை காப்பாற்றிடுவாங்க. ஒரு வார்த்தை பொண்டாட்டி கேட்பார், வாசை தாண்டி தான் போனாலா இல்லை வைத்தியர் ரொப்பிட்டு வந்துடலாம் கேட்டு சொல்லுங்க அப்படிங்கும்போது, அப்பா சத்தியமாக எல்லாம் பண்ணலப்பான்னு சொல்லி ஒரு தீக்குட்டியை வந்து ஒரு மரத்தில் மரக்கட்டை ஃபுல்லாக தீ வச்சு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த நெருப்பு மேலே அந்த பொண்ணு சுலக்ஷனா ஏறி நின்று அந்த கால் வெந்து போகும். வெந்து போய் சத்தியமாக பண்ணப்பா சத்தியம் பண்ண சொல்லிட்டு நெருப்பு மேலே ஏறி நிற்கும். இந்த சீனெல்லாம் நீங்கள் சினிமாவில் பார்க்கவே முடியாது. அதுக்கு போய் இவர் அந்த பொண்ணை கட்டி எழுதுவார், இருந்தாலும் விழா பண்ணி நிற்குவார். ஆனால் பாக்யராஜுக்கு அந்த பொண்ணை மறக்க முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, தினமும் வந்து தூரத்தில் பார்ப்பார். ஆனால் பொண்ணு பேச விட மாட்டாங்க. எங்கள் அப்பா சம்மதிக்காமல் இந்த கல்யாணத்தை பண்ண மாட்டாங்கன்னு மட்டும் தெளிவாக அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருக்கிறான். நம்பியார் வந்து பெரியப்பா முறையாது. அந்த நம்பியார் வந்து நான் பார்த்துக்கிறேன் சொல்லி பாக்யராஜ் கொண்டு தன்னுடைய வீட்டிலேயே தங்க வச்சு திரும்ப ஃபைட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் பிடிவாதம் பிடிச்ச செந்தாமரையை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு அந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க. அதுதான் அந்த முதல் படம் தூரல் நின்று போச்சு. அப்புறம் முந்தானை முடிச்சு போய் தான் நான் பாக்யராஜ் இருக்கிறது போது அந்த நிகழ்ச்சியில் பேசினேன். அதாவது ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் ஒரு ஒரு 5-6 மாத குழந்தை கையில், ஒரு 5-6 மாத குழந்தை கையில் இருக்குது. அந்த குழந்தைய பஸ்ஸில் இறங்குறாரு. பஸ்ஸில் இறங்கும் போதே அந்த குழந்தை வந்து 2க்கு போயிடுச்சு. 2க்கு போய் இப்போ தையில் தூக்கிட்டு வராது, வெளிக்கு போய் அதெல்லாம் கழுவுற அப்படி தொங்கிட்டு இருக்கு. அதோட கீழே இறங்கி வருவார். ரோட்டில் போகிறவங்க தண்ணி ஊற்றுவாங்க ஒரு அம்மா, அப்படி தான் அறிமுகப்படுத்துவார். அப்படி வந்து சம்சாரத்தை இழந்து ஒரு கிராமத்துக்கு கை குழந்தையோடு வந்தார். அந்த ஊரில் வாத்தியாராக இருக்கிறான். வாத்தியார் வந்துட்டு கிளாஸ் நடத்தும்போது தொட்டிலுக்குள்ளே வந்து ஆட்டி விட்டே ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருப்பார். ஒரு நாள் ஏன்டா நீ ஹோம்ஒர்க் பண்ண பையனை கேட்டோடனே, இல்லைங்க அது எங்கள் சித்தியை நான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு கை காட்டா கையில் ரத்தக்கரை இருக்கும். பார்த்தோடனே பாக்யராஜ் தோணுது, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணி நமக்கு இன்னொருத்தி சம்சாரம் வந்தான்னா சித்தி வந்து இந்த குழந்தைய கொடுமைப்படுத்துவான்னு சொல்லி கல்யாணமே வேண்டான்னு ஒரு மனசோட முடிவு பண்ணிக்கிறாரு. ஆனால் அந்த ஊரில் வந்து ஊர்வசி வந்து சின்ன பொண்ணாக முதல்ல அறிமுகம் அந்த படத்தில் ஊர்வசி மாங்கு லவ் பண்ணுது. இவருக்காக ஊரையே கொடுக்குறான்னு சொல்லி இவர் பிடிவாதம் பண்ணுவார். படம் முடியும் போது எல்லா சித்தியும் கொடுமைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணை ஊர்வசியை கல்யாணம் பண்ணிக்குவார். இது வந்து முந்தானை முடிச்சு. அந்த 7 நாட்கள் வந்து அது ரொம்ப வித்தியாசமான படம். பாலக்காட்டு மாதவன் நாயர்னு ஒரு கேரக்டர், நடிப்பார். இந்த ஹார்மோனி பெட்டி வச்சுட்டு பாட்டு பாடுற கேரக்டர் அவர். அது வந்து நேராக ஒரு வீட்டில் வாடகைக்கு போய் தங்குவார். இந்த வாடகை வீட்டுக்கு சொந்தக்காரி வந்து அம்பிகாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு லவ் ஏற்பட்டு போகும். லவ் டெவலப் இருந்தோடனே வீட்டுக்கு சொல்லாமல் நம்ம தப்பிச்சு போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. போகும்போது ஊர் ஜனங்களாம் கண்டுபிடிச்சி 2 பேர்த்தையும் சாத்தி பாக்யராஜுக்கு நல்ல அடி. அம்பியாவை கூட்டிகிட்டு போய் டாக்டர் ராஜேஷுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ராஜேஷுக்கு அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான். உயிர் போகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி அம்மா ஆசைப்பட்டான்னு அம்பியாவை கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் நைட்டில் அந்த பொண்ணு சொல்கிறது, நான் வந்து இன்னொருத்தருக்கு சொந்தமானவா, நான் ஏற்கனவே லவ் இருக்குன்னு சொன்னோடனே பாக்யராஜ் நான் பொண்ணை தொடவே இல்லை. அப்படியே வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாத கணக்கில் தேடி பாக்யராஜை கண்டுபிடிச்சிட்டு இந்தாப்பா உன் காதலியை கூட்டிகிட்டு போகும்போது, சரிங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன், அந்த பொண்ணு கழுத்தை போட்டு தாலியை காட்ட சொல்லுங்க அப்படின்னா. தாலியை காட்டிச்சோடனே அம்பிகா வந்து நடுங்கிடுவா. உயிரே போனால் தாலியை காட்ட மாட்டேன், தள்ளி காட்ட மாட்டான். இப்போ பாக்யராஜ் ஒரு ஃபிலாஸ் சொல்லுவார்,
என்னுடைய காதலி உங்களுக்கு மனைவி இருக்கலாம், உங்கள் மனைவி எனக்கு காதலியாக முடியாது. தாலியினுடைய பெருமை சொல்லக்கூடிய படம் அந்த 7 நாட்கள். அப்புறம் ஒருகை ஓசைன்னு படம். ஒருகை ஓசை வந்து ரொம்ப எல்லாமே காமெடியாக இருக்குது. இந்த அங்கே வடநாட்டில் வந்து ராஜ் கபூர் அப்படி தான் எடுப்பார். ராஜ் கபூர் வந்து கதாநாயகன் ஏமாளியாகவும் அப்பாவியாகவும் எடுப்பார். ராஜ் கபூர் வந்து எல்லாம் தெரிந்தவன் அப்படின்னு தன்னோட ஹீரோ காட்டவே மாட்டார். அது அதே பேட்டர்னில் பாக்யராஜ் எந்த படத்தையும் தன்னை அறிவாளியாக காட்ட மாட்டார். தன்னை முட்டாள் மாதிரி ஏமாளி மாதிரி பரிதாபத்துக்கு ஆள் மாதிரி காட்டுவார். எல்லா படத்தையும் அப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒருகை ஓசையில் ஊமை, அதாவது பிறவி ஊமை கிடையாது, கொஞ்சம் பேசுவார் அந்த ஆள். படம் ஓப்பன் பண்ணும்போது தண்டவாளத்தில் வந்து தலையை கொடுப்பார் செத்து போகிறதுக்காக. தண்டவாளத்தில் தலை சுட்ட உடனே பனியனை கட்டி சாவலே சௌரியமாக சாகலாமான்னு தண்டவாளத்தை வச்சு தலையை வச்சு பார்ப்பார். தலையை வச்சு ரயில் சத்தம் கேட்கு, ரயில் வருது தலைமை ஏற போகுதுன்னு பார்த்தா அது அடுத்த ட்ராக்கில் போயிடும். ஸோ இவர் மேலே ஏறாது. அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு கழுத்தை தூக்கி போட்டு ஒரு மரத்தை குதிப்பார். குதிச்சா அது சின்ன கிளை, அந்த கிளை உடஞ்சி விழுந்துடும். இல்லை இன்னொரு வித்தியாசமாக சாலான்னு முடிவு பண்ணி இந்த ஆளுக்கு நீச்சல் தெரியாது, இவ்வளோ பெரிய கல் எடுத்து இடுப்பில் கட்டிட்டு குதிச்சோம்னா கண்டிப்பாக கல் உள்ளே கொண்டு போயிட்டு செத்து போயிடும். குதிச்சோம்னா அந்த கிணத்துக்குள்ளே 3 அடி தான் தண்ணி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் தண்ணி இருக்கும். ஸோ அங்கேயும் சாக முடியல. இப்படி பைத்தியக்காரத்தனமாக சூசைட் பண்ணுற பார்த்து அந்த ஊருக்கு ஒரு டீச்சரமாக வராங்க. அந்த அம்மா அஸ்வினின்னு ஒரு நடிகை அந்த ரோல் பண்ணாங்க. அந்த அம்மா வந்துட்டு இந்த பையன் ரொம்ப அனுதாபப்பட்டு அவன் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு அந்த அம்மா ரொம்ப டீச்சர் அம்மா ரொம்ப பிடிக்குது, டாக்டர் அம்மா பிடிக்குது. ஒரு கட்டத்தில் வந்தோடனே ஊமை ஜாடகாட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே அந்த அம்மா கோவிச்சுட்டு தடார்னு அந்த அம்மா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டு நினச்சிக்கிட்டு ஊமை காலையில் சாயங்காலம் வரைக்கும் நாத்தோடு வந்து அழுதுகிட்டே இருப்பான். அப்போ வீட்டில் சொல்லுவாங்க காலையில் போனவன் இன்னும் வந்து சேரலன்னு சொல்லும்போது இந்த டீச்சர் போய் டாக்டர் அம்மா போய் அவனை வாடகை கூட்டி வராங்க. அதுக்கப்புறம் தெரியுது அந்த டீச்சருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, கையில் குழந்தை இருக்குது, 3 வயசு குழந்தை அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தை இவர் பயங்கரமாக பாசம் காட்டுறாரு. அந்த அம்மா குழந்தை மேலே பயங்கரமாக பாசம் காட்டுறாரு. பிறவியில் இவருக்கு வந்து ஊமை இல்லை. 4 வயசு இருக்கும்போது இவங்க அம்மா வந்து ஆற்று தண்ணியில் மூழ்குது. ஒரு 4 வயசு பையன் பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துக்கும்போது அம்மா ஆற்று தண்ணி கூட போகிறா தண்ணி கூட போயிடுச்சு. அம்மா அப்படி கத்தும்போது இவர் ஊமை ஆகிட்டார். ஸோ இந்த அதிர்ச்சியில் ஊமையானவர் இப்போது இதே பொண்ணு, இந்த அஸ்வினி பொண்ணு ஆற்று தண்ணி கூட வந்துகிட்டே இருக்கும். இப்போ இவங்க நின்றுருப்பார். நின்றுமா அம்மா அம்மா தண்ணிம்மா வெள்ளம் வராத சொல்லிகிட்டே இருப்பார். அந்த புள்ள உள்ளே வரா, ஐயோ வராதம்மா அப்படின்னு சவுண்டு வந்துடும். ஸோ ஊமையாக இருந்தாலும் பழையபடி பேச ஆரம்பிப்பான். இப்போ அங்கே என்ன சிக்கல் நடக்குதுன்னா, அந்த அம்மா விதைவன்னு சொல்லியாச்சு. இவங்க அப்பா சொல்கிறான், இந்த குழந்தை மேலே பாசம் காட்டுறேன், இந்த குழந்தைக்கு நீ அப்பாவாக இருக்கலாம், அந்த அம்மாவுக்கு புருஷனாக இருக்கலாம், நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது செத்து போனதை சொன்ன அஸ்வினி புருஷன் வந்துடுவான். இப்போ இவர் பேசலாம்னு நினச்சிவர், பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த பழைய புருஷனுக்கு இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு வார்த்தை டயலாக் போட்டுப்பார். ஊமையாக இருந்தபோது பேச ஆசைப்பட்டான், பேச்சு வந்தபோது ஊமையாகவே இருக்கலாம் என்று ஆசைப்பட்டான் என்று அந்த படத்தை பற்றி முடிச்சிருப்பார். இது நம்மாளுன்னு ஒரு படம். இது ஜாதியை பேஸ் பண்ண படம். உள்ளூருக்குள்ளே முடிவற்ற நாவிதன் குமரி முத்துவும் அவங்க அம்மா மனோரமா, அவர் பையன் வந்து பாக்யராஜ். இவர் என்ன பண்ணுவார், அம்மாவுக்கு கண் பார்வை ஒன்றும் ஒரு ஆப்ரேஷன் கூட 10,000 பணம் வேணும், முடிவெட்டவனும் 10,000 சம்பாதிக்க முடியுமா, வேறு வழி இல்லாமல் இவர் பட்டணத்துக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு பிராமணராக வேஷம் போட்டுக்கிறாரு. பிராமணராக வேஷம் போட்டு இவர் நேராக ஒரு சாஸ்திரி வீட்டில் போய் வேலைக்கு போகிறாரு. அங்கே போய் மந்திரம் ஓதும்போது இந்த ஆள் சரியாக மந்திரத்தை சொல்ல, உடனே சாஸ்திரி கண்டுபிடிச்சா, உண்மையை சொல்லு, உனக்கு மந்திரம் தெரியுமான்னாரு. மஞ்சுக்க தெரியாது அப்படின்னா. நீ பிராமண பையன் தான். ஆமாம், படித்த பிராமண பையன், பிஏ படிச்சிருக்காங்க. அவங்களாம் மற்ற பசங்க படிக்க மாட்டாங்க. படித்த பிராமண பையன் சொல்லி தன்னோட வீட்டில் அவுட் ஹவுஸை குடி வச்சுக்குவார். அதே வீட்டில் தங்கிட்டு இருக்கிற பாக்யராஜ் சோபனான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த பொண்ணுக்கு இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனால் இவருக்கு தெரியுது நம்ம வந்து அம்பட்ட பையன், கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு. அங்கே கலைஞான அதில் ஒரு கெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட டூப்ளிகேட்டு பிராமணர். அவர் என்ன பண்ணார், வாடகை தாய் தேப்பனை பிடிச்சி வர சொல்லி உட்கார வச்சு சாஸ்திரி முன்னாடி சம்மந்தம் பேசி எல்லாம் ஓகே பண்ணி தாலி கட்ட சொல்கிறாங்க. இப்போது பாக்யராஜ் வந்து பொய்யான பிராமணனா சோபனா கட்டி தாலி கட்டி முடிஞ்ச உடனே ஒரிஜினல் அப்பா அம்மா வந்துடுவாங்க. அம்பட்டனும் குமரி முத்தும் அவங்க அம்மா வந்துடுவாங்க. வந்தோடனே சத்தியமாக சொல்கிறாங்க, என் பையன் ஒன்று துரோகம் பண்ணிட்டான் முடிவு பண்ணிட்டு அந்த சோமயாஜர் என்ன பண்ணுவார், சத்தியம் பண்ணுறான், ஜென்மத்துக்கு என் பொண்ணை தொடமான சத்தியம் பண்ணுறான் சொல்லி பாக்யராஜ் சத்தியம் வாங்கிக்குவார்.
சத்தியம் வாங்கிட்டார். இவர் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கே போகும். அங்கே போய் வீட்டை விட்டு வெளியில் எப்படி போனேன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு வரும்போது தண்ணி எடுத்து மேலே கொட்டிக்கிட்டு உன்னை தலைமுடியாச்சு, நீ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லி சோமராஜ் சொல்லுவார். இதுக்கப்புறம் நேராக அங்கே போய் சோபனா வந்து பாக்யராஜ் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு குடிசை ஒன்று போட்டு அந்த குடிசையிலே தங்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா, சாசி எப்படி சமாதானமானார், எப்படி அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. கடைசியில் சாசி வந்து இந்த சம்பிரதாயத்தெல்லாம் ஒழிக்கூடாதுக்காக வந்து என் பொண்ணு வந்து சம்பிரதாயத்தை மீறி வந்து ஜாதி கட்டமாக கல்யாணம் பண்ணிட்டு அதுக்காகவே வந்து அந்த ஆசிரமத்துக்கு தீ வச்சு கொளுத்திட்டு உள்ளே வந்து செத்து போடாமல் முடிவு பண்ணுவார். அதை போய் பாக்யராஜ் காப்பாற்றுவார். அதுதான் இது நம்மால் படம். அப்புறம் டார்லிங் 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 தான் அந்த பாப்பா உட்காந்துருக்கேன். 2 தடவை பார்த்தம்மா, உனக்காகவே 2 தடவை பார்த்தம்மா. 2 தடவை அந்த படத்தை முந்தாள் பார்த்தேன். டார்லிங் டார்லிங் என்ன படம் அது, இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. இப்போ நீ இப்போ கண்ணை முன்னா அந்த டார்லிங் டார்லிங் வந்த பொண்ணு தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் பேடும் அந்த பர்ஃபார்மன்ஸு ஒரு அப்பாவின்னா சத்தியமாக பிறவிலேயே இருந்தாலும் அப்பாவின்னு நினைக்க மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் எப்படிங்க ஒரு பையன் வந்து 27 வயசு 28 வயசில் அவரே க்ரியேட் பண்ணி அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணி கற்பனை பண்ணி நினச்சி பாருங்கள். ஊட்டியில் ஒரு எஸ்டேட்டு வாட்ச்மேன் வந்து கல்லாப்பட்டி சிங்காரம். அவருக்கு இந்திராணின்னு ஒரு குட்டி பாப்பா இந்திரான்னு ஒரு பொண்ணு, பாக்யராஜ் ஒரு பையன். இந்த பாக்யராஜ் 7 வயசு 10 வயசு இருக்கும்போது பூர்ணிமாவும் 10 வயசு பொண்ணும் இவங்க 2 பேர் கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க. கான்வெண்ட்டு படிக்கும்போது அவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க. ஜோடினா அப்போவே தெரியும். கிளாஸில் பாட்டு பாடும்போது ப்ரேயர் பாடும்போது எல்லாமே 2 பேர் ஒன்றா தான் பாடுவாங்க. அப்படி நெருக்கமாக 2 பேர் இருப்பாங்க. அப்படி இருந்து இப்போ அந்த பொண்ணு அமெரிக்காவில் படிக்க போயிடுச்சு. இவன் ஆஃப்டர் ஆல் என்ன வாட்ச்மேன் பையன் பண்ணுவான், அவன் இங்கே ஊரில் தான் இருக்கிறான். ஆனால் இவர் எப்படியா ஒரு ஸ்டேஜ் என்னாச்சுன்னா மைண்டில் வந்து பூர்ணிமா நம்ம லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் டெவலப் ஆகிட்டு 10-12 வருஷம் ஆகிப்போச்சு. மனசுக்குள்ளே பூரா நம்ம லவ் பண்ணிட்டு நினச்சிட்டு இன்றைக்கி ரயிலில் வர்றாங்க, நீ போய் ரிசீவ் பண்ணுறா அப்படின்னோடனே பாக்யராஜ் போய் ரிசீவ் பண்ணக்கு ரயில்வே ஸ்டேஷன் போவார். பூர்ணிமாவும் தோழிகள் 10 பேர் கீழே வருவாங்க. வந்தோடனே ஆய் அப்படின்னா அவர் பாப்பா டே ராஜ் நல்லா இருக்கியா ராஜா அப்படின்னோடனே நல்லா இருக்கா அப்படிம்பா. அப்படி போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ பழையபடி நம்ம ஃப்ரெண்டாக தான் இருப்பான்னு நினச்சி பார்த்தா வரும்போது பொட்டியை தூக்கிட்டு வரேன்ட்டான். பொட்டியை படிக்க தூக்கிட்டு வந்தேன். அதாவது வேலைக்கான ட்ரீட் பண்ணான்னு தெரிஞ்சுப்போம். நேராக போனாங்க. போகிற வழியில் 1 நிமிஷம் கீழே வாங்கம்மா அப்படின்னா கீழே போனால் ஒரு சமாதி கல்லறை இது. கல்லறை பக்கத்தில் போயினோடனே இவர் என்னென்னு பார்க்குறாரு. கையில் வந்து ஒரு பூச்சொண்டு கையில் கொடுத்து அந்த மண்டி போட்டு அந்த கல்லறை மேலே அந்த பூச்சொண்டை வையுமா அப்படின்னாரு. என்னென்னு கேட்டால் பூர்ணிமா வந்து 10 வயசு பொண்ணாக இருக்கும்போது நாய்க்குட்டி வளர்த்தாங்களாமா. அந்த நாய்க்குட்டி செத்து போச்சாமா. அதுக்கு ஒரு சமாதி கட்டி கல்லறை கட்டி அந்த கல்லறைக்கு தினமும் கொண்டு பாக்யராஜ் இந்த அம்மா நினைப்பண்ண வந்து 10 வருஷமாக வந்து பூ வச்சுருக்காங்க சார். நினச்சி பாருங்க. ஸோ இந்த மாதிரி மண்டி போட்டு பூ வச்சுட்டு முட்டா பயிர் அப்படின்னு போயிடுவாங்க. இப்படி இவங்க போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு, கல்லாப்பட்டி சிங்காரமும் இந்திரா பூர்ணிமா வந்து எங்கள் அண்ணன் லவ் பண்ணது மனசுக்குள்ளே டெவலப் பண்ணிப்பாங்க. பட் ஒரு நாள் தனியாக கூப்பிட்டு மறுபடி வர சொல்லி முட்டாளாக இருக்க நீ சின்ன வயசில் வந்து நம்ம பழகிருப்போம், நான் என்னை மறக்கவே மாட்டேன் சொல்லி அதை கணக்காடாது. அன்பு பாசம் வேறு, காதல்ன்றது வேறு. முட்டாள்தமாக நினச்சிருக்கேன். நான் வந்து இப்போ நான் உன்னை காதலிக்கவே முடியாது, சான்ஸும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே நிச்சயார்த்தம் பண்ணியாச்சு. சுமன் ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். முட்டாள் திட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து என்னால் மறக்க முடியலமா அப்படிம்பார். சுமன் போய் இவர் ரிசீவ் பண்ணுவார். சுமன் ஒரு அட்ராசிட்டிஸ் உள்ள ஒரு கேரக்டர் ஒன்று. அவன் ஃப்ரெண்ட்ஸோட கூட வருவான். வீடு வந்த உடனே பாலிஷ் போடுறா அப்படிம்பார். பாக்யராஜ் வந்து ஷூக்கு பாலிஷ் போடுறா அப்படிம்பார். அந்த கார் தூக்கி வச்சு பாலிஷ் போடும்போது அந்த பாலிஷ் கொஞ்சம் ஸ்லிப்பாகி போய் அந்த பேண்ட்டில் பட்டுச்சு. ஓங்கி ஒரு தட்டு போய் குப்புற விழுந்து இங்கெல்லாம் அந்த பாக்யராஜ் நமக்கே பார்த்தா பாவம் எனக்கு எழுந்து எனக்கு பாலிஷ் போட தெரியாதுங்க, நீங்கள் சொன்னீங்க தப்பாக போயிடலான்ட்டு இப்போ இன்சல்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் 2வது அட்டம்ப்டில் அத்தனை பேர் தண்ணி அடிக்க, பாக்யராஜ் தண்ணியே அடிக்க மாட்டார். தங்கச்சி கொண்டு விடுவா, அதனால் தண்ணியே அடிக்க மாட்டார். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு இங்கே பூர்ணிமா கூட ஒரு 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் வந்தாங்களே, அவங்களாம் இருக்காங்களே, இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாமான்னு. எவ்வளோ ஈனத்தனமாக பாருங்கள். சுமனோட ஃப்ரெண்ட்ஸு கூட 4 பேர் பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களாமா. அந்த ஃப்ரெண்ட்ஸு கேர்ள்ஸ் இருந்தாங்க, அந்த கேர்ள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டில் அனுப்பிட்டாங்களா அப்படி பில்லு பண்ணிவிட்டு இப்போ பாக்யராஜ் கிட்ட உன் தங்கச்சி இருக்குதா, தங்கச்சிக்கு என்ன வயசு இவங்க கேட்டாங்க. இப்போ இந்திரா அது 15 வயசு, அந்த படம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈனத்தனமாக நினைக்கிறாங்க. பண்ணிவிட்டு தண்ணி அடிப்பேடா கேட்டாங்க. இல்லை எனக்கு பழக்கம் இல்லை, என் தங்கச்சிக்கு வச்சுக்கணும் குடின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பாக்யராஜுக்கு தண்ணி அடிக்க சொல்லி தண்ணி அடிச்சோம். சார் நான் தண்ணி அடிச்சுனா எக்கச்சக்கமாக தப்பாக பேசினேன் சார் அப்படிம்பா. நீ பேசாமல் தண்ணி அடி, நீ எது பேசினா கேட்குறான்னு சொன்னோன்னே அவர் தண்ணி அடிச்சுட்டு சொல்லுவார், என் காதலி 10-15 வருஷம் லவ் பண்ண காதலி
அதை வந்து உனக்கு நான் தானம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓப்பனாக அவன் அந்த மேட்டை சொல்லுவார். சொல்லிவிட்டு அந்த பக்கம் பூர்ணிமா கூப்பிட்டு தண்ணி அடிக்கல அப்படின்னு இல்லாமல் நான் தண்ணி அடிக்கலை, அவர் கொஞ்சம் லேசாக தான் அடிச்சிருந்தாங்க. பட் அவன் ஃபுல்லாக தண்ணி அடித்து வாமிட் பண்ணும்போது பாக்யராஜ் போது அந்த வாமிட் பண்ண கப்பல் பிடிச்சிட்டு போவார். இதெல்லாம் பார்த்தோன்னே 2 பேர் ஒரு ரிசப்ஷன் போவாங்க. ரிசப்ஷன் போனால் திடீர்னு மழை வந்துடும். பாக்யராஜ் வந்து அந்த கார் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பார். இங்கே எங்கே ரொம்ப நேரம் அவன் போய் பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு நான் வாமா அங்கே போகலான்னு சொல்லிட்டு சுமன் வந்து இந்த அம்மாவை கூட்டிகிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போவான். கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அங்கே போனோன்னே இது ஈரப்புடவையோடு உட்காந்துருக்கும். அவன் டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து தலையெல்லாம் தோட்டிட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டான். ஆம்பளை தானே, சட்டை பேர் பாடியோட கட்டிட்டான். இது என்னம்மா அப்படி ஈரத்துணே உட்காரலாம்? இல்லை பரவாயில்ல, வீட்டில் பண்ணிக்கணும், இல்லை சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வந்துடு, இந்த ஜலவாசம் வந்து தயவு செய்து ட்ரெஸ்ஸை மாற்றணும் ஒரு பெட்ஷீட் கொடுப்பாரு. இந்த அம்மா அதை எடுத்துகிட்டு ரூம் கூட போய் கதவை சாத்தினோடனே கல்யாணம் பண்ணிக்கு போகிறவன் ஈனத்தனமாக அந்த சாவி துவாரத்து வழியே இந்த பொம்பளை வந்து நிர்வாண மகள் பார்க்கணும் ஆசைப்படுறான். டக்குன்னு இந்த அம்மா புரிஞ்சு போய் வெளியே வந்து சில்லற பயலாக இருக்கானே அவன் ஒன்றுமே சொல்லாமல் சும்மா நேராக வருவாங்க. பாரு மழை பெஞ்சிட்டுருக்கு, யோ பாயா வீட்டுக்கு போகலாம் அப்படிம்பாங்க. அம்மா அது ரொம்ப தூரமாச்சம்மா அப்படின்ட்டு வாட்ச்மேனோட சைக்கிள் இருக்குது, நான் வாங்கிட்டு போய் சைக்கிளில் டபுள் ஸ்போர்ட் கொண்டு போவாங்க. டபுள் ஸ்போர்ட் கொண்டு போகும்போது திடீர்னு சேரீ வந்து மாட்டி சட்டாடான்னு கீழே விழுந்துருவாங்க. இப்போ அந்த அம்மா வெறும் ஜாக்கெட்டோடு இருக்குது, சேரீயெல்லாம் சைக்கிள் போட்டு கழட்ட முடியல. வேறு வழி இல்லாமல் இந்த அம்மா மயக்கம் போட்டப்போ தூக்கி தோளில் போட்டுட்டு வீட்டு வரைக்கும் தோளில் போட்டு போய் இறக்கி போட்டு இந்த அம்மாவுக்கு காலுக்கு வந்து யூக்லிப்டஸ் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுவார் பாக்யராஜ். அவன் தங்கச்சி வந்து தர முடியாது தோட்டி விடும். இப்படி இருக்கும்போது நான் மறுநாள் சொல்லுவாங்க, தொடர்ந்து நம்ம சிவகுமார் மாதிரி டைரி எழுதுகிற பழக்கம். டைரியில் ஒவ்வொரு நாளும் வந்து பாக்யராஜ் எப்படி முதல்ல பிஹேவ் பண்ணால், எப்படி அவன் மேலே பாசம் வச்சுருந்தான், சுமன் எப்படிப்பட்ட ஆள், எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறான், எவ்வளோ ஈனப்பிறவின்னு டைரி எழுதிக்கிட்டே வர்றாங்க. இப்போ கடைசியில் என்ன ஆகி போச்சு, இவன் இவ்வளவு நேர்மையான ஆள்னு உடனே எழுதி கூட்டி போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. இப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பா அவங்க கல்லா படிச்சிங்க, நம்ம தங்கச்சியும் அளவெல்லாம் சந்தோஷம். இதை விட சந்தோஷமாக செய்தியில் கொண்டாடிட்டு இருக்கும்போது அங்கே கிளைமாக்ஸ், ஆன்டி கிளைமாக்ஸ். நான் ஊருக்கு போகிறேன், அங்கே எங்கள் அப்பாட்ட போய் பேசி நான் வந்து ஓகே பண்ணிட்டு வரேன்ட்டு இந்த அம்மா நேராக மெட்ராஸ் கிளம்பி போவாங்க. அங்கே தான் ஆன்டி கிளைமாக்ஸ். அங்கே போனால் சிட் ஃபண்ட் நடத்துகிறார் செந்தாமரதே எங்கள் அப்பா, அவர் சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருக்காரு. சிட் ஃபண்டு நடத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகி போய் திவால் ஆகி போய் பணம் போட்டவெல்லாம் செந்தாமை போட்டு சாத்துறாங்க. ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சு என்ன சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் இந்த அம்மா போய் அப்பா அப்பாங்கிறது இந்த அம்மா தள்ளி விட்டுட்டா அடிக்கிறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ தான் வி கோபாலகிருஷ்ணன் வந்து சுமனோட அப்பா, இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் பெரிய கோடீஸ்வரன். நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் ஆள் அனுப்பி செக்ரட்டரி அனுப்பி இவ்வளோ பெரிய பெட்டியில் நிறைய லட்சங்களை பணம் கொண்டாந்து யாராக்க செட்டில் பண்ணாமல் எல்லாருக்கும் செட்டில் பண்ணி இந்த 50,000 5,000 எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் செட்டில் பண்ணி கடனெல்லாம் அடைக்கிறாரு. அடைச்ச உடனே செந்தாமன் நடுங்கி போகிறாரு, நீ இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன்டா அப்படின்னு. இதையெல்லாம் அந்த அம்மா பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து நம்ம பாக்யராஜா கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டோம். சுமன் ஈன பையன் தெரிஞ்சு போச்சு. இப்போ சுமனோட அப்பா தான் எங்கள் அப்பாவை காப்பாற்றிக்காரு. எங்கள் அப்பா மானத்தை காப்பாற்றுனதுக்கு நான் நன்றி செய்யணும்னா நான் வேறு வழியே இல்லை, நான் சுமன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கும்போது தவிக்குது. பாக்யராஜ் வந்து அது கூட சொல்லாமல் மன்னிச்சுக்கப்பா, அப்பா நிலைமை எப்படியாகி வச்சு பாரு, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ண நினச்சேன், ஆனால் எங்கள் அப்பா மானத்தை காப்பாற்றிருக்கேன் அவங்க அப்பா, நான் வேறு வழியில் சுமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவிச்சிட்டு இருக்கு. அன்றைக்கி என்ன பண்ண ரூம்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கும். 10 மணிக்கு நைட்டு உட்காந்த பொண்ணு அப்படி வெடி வரைக்கும் 5 மணி வரைக்கும் வந்து அழுதுகிட்டே இருக்குது. இந்த அப்படியே நேராக வந்து வி கோபாலகிருஷ்ணனுடைய பாப்பார், இந்த பொண்ணு ஏன்டா அழுதுட்டு மறுநாள் போய் இந்த டைரி எடுத்து படித்தா டைரியில் எல்லாம் தெரியுது. பாக்யராஜ் எவ்வளோ யோக்கியமான ஆள், இவன் எவ்வளோ மோசமான பையன் எல்லாம் தெரிஞ்சுது. நான் வந்து உங்கள் அப்பாவை காப்பாந்துக்காக இப்படி அயோக்கிய பையனுக்கு வந்து நீ தாலி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பாக்யராஜை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சேர்த்து வைக்கிறாங்க. இதுதான் கதை. எப்படிப்பட்ட கதையுமா, எப்படிப்பட்ட கதைங்க. எந்த படம் எடுத்தாலும் சரி, எந்த படமே இதுக்கு இணையாக படம் சொல்லவே முடியாது. அந்த 25 படங்களும் ரத்தனங்கள். அந்த ரத்தனங்கள் வழியாக பாக்யராஜ் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். அந்த மகா மனிதனுக்கு மனைவியாக வாழ்கின்ற பாக்கியம் கிடைத்ததற்காக நீ சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய வருத்தம் எனக்கு புரியுது. அவருக்கு பிள்ளையாப்பதற்காக நீ சந்தோஷப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையிலே அவர் நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AA and ML, Cybersecurity, MBA and more.